நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதனால தான் நான் அதை படிக்க சொன்னேன். கர்த்தர் மட்டுமா நமக்கு எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து கொடுத்தார். நம்ம ப்ரோக்ராமுடைய முடிவில் வந்திருக்கிறோம். அதாவது நான் முன்னாடியே சொல்லிடுறேன், படிக்கிறவங்க நிறுத்தி படிக்கக்கூடாது, சத்தமாக படிக்கணும், தவறு இல்லாமல் படிக்கணும். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களிலும் உயர்ந்தது. இன்றைக்கி இந்த நீதிமொழிகள் பார்த்திங்கன்னா குணசாலியான ஸ்திரீயை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அது கீழே நிறைய வார்த்தைகள் வருகிறது. அந்த வார்த்தைகளை வைத்து கர்த்தர் எப்படிப்பட்ட பெண்களாக நம்ம இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் பெண்களாகிய நமக்கு ரொம்ப குணம் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று இல்லை. அப்போ நம்ம குணம் இருந்தால் தான் நம்மளை என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் 4 பேர் மதிப்பாங்க. நல்ல குணம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, மதிப்பாங்களா யாருன்னா? அதனால் கெட்ட குணம் நல்ல குணம் ரெண்டுமே இருக்குது. ரூத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அது போவாஸ் சொல்கிறாரு, நல்ல உன்னுடைய முந்தின குணத்தை பார்க்கிலும் பிந்தின குணம் எப்படி இருந்தது, நல்ல குணமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அநேக ஸ்திரீகளை நான் பார்த்துக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு நல்ல குணமுள்ள பொண்ணை நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறாரு. போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமானவர். அதனால தான் நான் ஆண்டவர் சொன்னார் என்று சொன்னேன். சரிங்களா? அதனால் நம்ம குணம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு பெண் என்பவள் தன்னுடைய வீட்டில் நல்ல பெண்ணாக இருந்தால் அந்த குடும்பம் கர்த்தர் தழைக்கும்படி என்ன பண்ணுவார், செய்வார். அதனால் குணம் ரொம்ப நமக்கு முக்கியம். அதேமாதிரி ஆண்கள் குணசாலியான பெண்களை தான் என்ன பண்ணோம், கல்யாணம் பண்ணோம். அப்போ தான் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் குணம் இந்த காலத்தில் இல்லை, அதுக்கு பதில் வேறு. குணத்துக்கு முன்னாடி கூக்கு பக்கத்தில் பா போட்டுங்க. அதை தான் இன்றைக்கி பார்க்குறாங்க நிறைய. நம்ம அதெல்லாம் பார்க்குறதில்ல, நம்ம ஆசைப்பட்டால் கல்யாணம் பண்ணிக்கிறோம் இல்லை. ஆனால் நம்மள அப்படி நடக்குது. பட் ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டவுரி எதிர்பார்க்குறாங்க, வரதட்சணை எதிர்பார்க்குறாங்க, அழகாக பார்க்குறாங்க. கலராக இருக்கணுமா பொண்ணு, சிவப்பாக இருக்கணும், அதாவது சிவப்பாக இருக்கணுமா, ஒல்லியாக இருக்கணுமா, முடி நிறைய இருக்கணுமா, இதை தான் பார்க்குறாங்களே கண்டி உள்ளத்தின் அழகை எந்த ஆண்களும் என்ன பண்ணுறதில்ல, பார்க்குறதில்ல. சரிம்மா அழகாக முடி நீளமாக சிவப்பாக கல்யாணம் பண்ணியாச்சு, வீட்டுக்கு குணம் நல்லா இல்லைனா நல்லா இருக்குமா சொல்லுங்கள்? இருக்காது. அப்போது நம்மளுக்கு குணம் ரொம்ப முக்கியம். அதாவது வெளிப்புறமான அழகு முக்கியம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. கடவுள் நம்மளை எல்லாரையுமே அவங்கவுங்க தகுதிக்கேற்ற பிரகாரம் ஆண்டவர் அழகாக தான் படைச்சிருக்கிறார்ல. அவருக்கு தெரியும் யாரை எப்படி படைக்கணும்னு சொல்லி. ஆனால் அவர் தேவ சாயலாக தான் நம்மளை என்ன பண்ணுறாரு, படைத்திருக்கிறார். அதனால் குணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி சாலமோன் இந்த இடத்துல யார் திரும்ப எழுதுறா? சாலமோன். அவருக்கு எத்தனை மனைவி? 1000 மனைவி, 300 மனைவிகள், 700 மறுமனையாட்டிகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 11 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போது அத்தனை பெண்ணையும் பார்த்துட்டு யாருக்குமே குணம் நல்லா இல்லை பொழுகுது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, குணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி அவரே கேள்வி கேட்குறாரு. ஆனால் கேள்வி கேட்டு கீழே ஆன்சர் வருது பாருங்கள். ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு குணங்கள் இருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு பெண்ணை பற்றி நான் சொல்ல போகிறேன். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம், அதே அதிகாரத்தை நீங்கள் வச்சுங்க. அதுலேருந்து தான் வசனங்களை நான் சொல்ல போகிறேன். 26வது வசனத்தை நாம் வாசிப்போம். 26வது வசனம். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறார். யார் அது ஞானம் விளங்க திறக்கிறவள்? குணசாலியான பெண். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், குணசாலியான பெண்ணு தான் தலைப்பு. இங்கே நான் சப் பாயிண்ட் சொல்கிறேன். தன் வாயை ஞானம் விளங்க என்ன பண்ணுறாளாம், திறக்கிறாள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தை பழைய ஏற்பாடோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதற்கு சரியான ஒரு பெண் யார் என்றால், நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரலாம் அபிகாயில். யார்? அபிகாயில். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 2 முதல் 35 வசனங்கள் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். இப்போ நான் சொல்கிற வசனத்தை மட்டும் நீங்கள் படிங்க. நான் அந்த சம்பவத்தை சொல்கிறேன். நாபால் என்ற ஒரு மனுஷனுடைய மனைவி பேர் தான் யார்? அபிகாயில். நாபால் ஒரு பெரிய திராட்சை தோட்டம் வச்சுருந்தார். அப்போ வச்சுருக்கும்போது அந்த தாவீதுடைய ஆட்கள் அங்கே போகிறாங்க. அப்போ 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது. பெரிய ஸ்டோரி, அதனால் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆனால் இந்த நாபால் என்பவன் ரொம்ப துஷ்ட மனுஷனாக இருந்தான். ஆனால் அவங்க மனைவியோ அபிகாயிலோ ஞானமுள்ள பெண்ணாய் இருந்தாள், அழகு நிறைந்த பெண்ணாய் இருந்தாள். அவனுக்கு ஏற்ற மேட்சே அவள் இல்லை. யார்?
அபிகாயில் நாபாலுக்கு ஏற்ற மனைவியே இல்லை. இவன் துஷ்டனாக இருந்தான், ஆனால் இவ்வளோ ஞானமும் அழகும் நிறைந்த ஒரு பெண்ணாக இருந்தாள். அப்படி நடக்கும்போது வாக்குவாதங்கள் உண்டாகும் பொழுது அவன் வந்து தாவீதோட ஆட்களை கொலைத்தான் பண்ணி தொலைவேன், அவங்கள அழிச்சு தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்கிறான். யார்? நாபால். அப்பொழுது தான் இந்த அம்மா வராங்க. யார்? அபிகாயில். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ என்னுடைய கணவர் வந்து யார், ரொம்ப துஷ்ட மனுஷர், அதனால் தாவீது வந்து என்ன பண்ணுவார், அவர் ஒரு ராஜா இல்லை தாவீது, அவர் நினச்சார்னா என்ன வேணால் பண்ண முடியும், கொலை கூட பண்ணி போட்டுடலாம்ல. அதனால் ஐயோ தாவீது வந்தார்னா என்ன பண்ணிடுவார், எங்கள் கணவனாரை சாகடிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறா, புத்திசாலிதனமாக இதை வந்து வேலைக்காரர்கள் பேசுவதை அவள் கேட்டு, நீங்கள் முன்னாடி போங்க, நான் என்ன பண்ணுறேன், பின்னாடி வரேன், நான் தாவீதை சந்திக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி வரா. 2வது வசனம் படிங்க, ஒருத்தர் 5வது வசனம் படிங்க, ஒருத்தர் 13வது வசனம் படிங்க. சீக்கிரம் சீக்கிரம், நான் வீட்டில் போய் படிக்க சொன்னேன் மற்றதெல்லாம். 2, 5, 13. குடிக்காரனா இருந்தான். இந்த வேலை தான் அவர் செஞ்சிருந்தாரு. யார்? இந்த நாபான். அடுத்ததுமா. பாருங்க, தாவீது சொல்கிறாரு 10 வாலிபர் அனுப்பி சுக செய்தி விசாரினான். ஆனால் அவங்களுக்கு வந்து ராங்கான பதிலாம் அவர் சொல்கிறாரு. நீங்கள் பின்னாடி போய் படித்து பாருங்கள். 13வது வசனம் படிக்கட்டுமா நான், இல்லை படிக்கிறீங்களா? அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான். தாவீதுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நாபால் பேசுனதை பார்த்து என்ன வந்துச்சு, கோவம் வந்துச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாம் எடுத்துக்க, நம்ம என்ன பண்ணலாம், அவனை அழிக்கும்படியாக போகலாம் அப்படின்னு சொல்லி தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துக்களை அண்டையிலே இருந்து விட்டார்கள். அப்போ 200 பேர் நாபாலை பார்க்குறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ கோபமான காரியத்தை இந்த நாபால் வந்து பண்ணிட்டாரு. பண்ணதுனால இந்த காரியத்தை வந்து அபிகாயில் கேள்விப்பட்டா. அப்போ அபிகாயில் சொல்கிறா, நாங்கள் ஆடுகளை மேய்த்து, இல்லை அந்த வசனம் இல்லை, 18வது வசனம் படிங்க. 18. பாருங்க, அவள் என்ன பண்ணுறா, ஒரு புத்திசாலியான, அதாவது ஞானமுள்ள ஒரு பெண் அபிகாயில். அவள் என்ன பண்ணா, ராஜாவுக்கு பிடிச்ச எல்லா ஐட்டம்ஸையும் என்ன பண்ணுறா, செஞ்சு எடுத்துக்கின்னு போகிறா. போய் சாஷ்டாங்கமாக தாவீது காலில் என்ன பண்ணிட்டா, விழுந்துட்டா. ஐயோ ஆண்டவனே, என்னுடைய கணவரை என்ன பண்ணிடுங்க, நீங்கள் மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு. இந்த 35வது வசனம் வரலாம் இருக்குது. 28வது வசனம், 24வது வசனம் படிக்கிறேன் பாருங்க. அவன் பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும், உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவிகள் கேட்க பேசட்டும். என் ஆண்டவனாகிய நீ நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். தன்னுடைய புருஷனை சொல்கிறா, அந்த ஆளை பெருசாக நினைக்காதப்பா, என்ன பண்ணு, மன்னிச்சு விட்டுரு, அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான் என்று சொல்லி. அப்புறம் கடைசி 28வது வசனம், உமது அடியானின் பாதத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாக கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே, நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மில் காணப்படாதிருப்பதாக என்று சொல்லி அவங்க கெஞ்சி கூத்தாடி ஒன்றும் செய்யாதீங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு தன்னுடைய புருஷனுடைய உயிரை என்ன பண்ணாங்க, அவங்க காப்பாற்றினாங்க. அதாவது தன்னுடைய ஞானம் விளங்க, ஒரு ராஜா கிட்ட, ஒரு ராஜா வந்து ஒரு ஆளை அழிக்க வராருமா, எங்கன்னா தடுத்து நிறுத்த முடியுமா? ஆனால் இந்த அபிகாயில் என்ன பண்ணாங்க, தடுத்து தன்னுடைய ஞானத்தினாலே, தன்னுடைய புத்தினாலே அந்த 400 பேர் கூட வந்த ஒரு ராஜாவை என்ன பண்ணாங்க, ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணி உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, மனுஷர். அப்பொழுது தாவீது 32வது வசனம், அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவதில்லை. பாருங்கள், ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் அப்படியே அழிச்சிருப்பார். யார்? தாவீது. இல்லை, தாவீதை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ரத்தத்தால் நிறைந்த கரம், அதனால தான் அவர் தேவனுடைய ஆலயத்தை கட்ட விடலை ஆண்டவர், சாலமோனை கட்ட வைத்தார். அதனால் அப்படிப்பட்ட யுத்தத்தில் வல்லவன் யார்? தாவீது. அவர் அபிகாயிலுக்கு தெரியும், தாவீது வந்தார்னா ஒரு பொருள் நம்ம வீட்டில் இருக்காது என்று சொல்லி. ஆனால் அவள் அதை வந்து
மைண்டில் வச்சுக்கின்னு போய் ஞானமாக போய் தாவீதுகிட்ட பேசி தன்னுடைய ஞானத்தினாலே என்ன பண்ணா, தன்னுடைய போதையினாலே, வசனம் சொல்லுது தயையுள்ள போதகம் அவன் நாவின் மேல் இருக்கிறது. நீதிமொழிகள் 31:26 சொல்லுது, தன் வாயை ஞானம் விளங்க திருக்கிறாள், தயையுள்ள போதகம் அவன் நாவில் மேல் இருக்கிறது என்று சொல்லி, அப்போ தன்னுடைய ஞானமான பேச்சினாலே என்ன பண்ணா, தன்னுடைய குடும்பத்தை அவள் காப்பாற்றி கொண்டாள் என்று சொல்லி பார்க்குறது. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் நமக்கு என்ன வேணும்? ஞானம். குடும்பத்தை நடத்துவதற்கு, அதாவது நமக்கு அறிவு இருக்கலாம், புத்தி இருக்கலாம், அதெல்லாம் இந்த உலகத்தில் கிடைக்கிறதான காரியங்கள். ஆனால் ஞானம் என்பது கர்த்தர்கிட்டேருந்து வருகிற ஒன்று. அப்போ ஞானமுள்ள பெண்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டை என்ன பண்ணலாம்? அழகாக கட்டலாம். இல்லை ஞானம் இல்லை என்றால் அந்த வீட்டை நம்மளே என்ன பண்ணலாம்? இடித்து போட்டுடலாம். அதனால் ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானமுள்ள பெண் தான் குணசாலியான பெண். அடுத்தது நான் வரேன், டைம் இல்லாதனால அப்படியே சுருக்கிட்டேன். நீதிமொழிகள் 31:17. எல்லாம் டைமை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. இவ்வளோ நாள் நல்லா ஜாலியாக இருந்தீங்க. தேவனுடைய வார்த்தை வந்தோடனே கிளாக்கை பார்க்குறீங்க. பார்த்துன்னு தான் இருக்கிறேன் நான். தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். இது யாருன்னு சொன்னால் நான் ஓரளவு சொல்லிடுறேன், நீங்கள் கேட்டுங்க. டைம் எல்லாம் எடுத்து படிப்பதற்கு. இது யாருன்னா தன் பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். இது தெபோராள். யார்? தெபோராள் பார்த்தீங்கன்னா பாராக்கும் தெபோராலும் சேர்ந்து சிசேரா என்ற ராஜா கிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, கிராமங்கள்லாம் என்ன ஆயிடுது? பாழாக போயிடுச்சு. அந்த கிராமங்கள்லாம் என்ன பண்ணோம்? நம்ம போய் சந்திக்கணும், கிராமங்களை கட்டணும் என்று சொல்லி ராஜா கிட்ட போய் பாராக்கும் தெபோராலும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? போய் அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. பாராக் யாருன்னா அவர் படை தளபதி. இந்த தெபோராள் நியாயாதிபதி. ராஜாக்கள் இல்லாத நாட்களிலே நியாயாதிபதிகள் தேசத்தை என்ன பண்ணாங்க? ஆண்டு கொண்டு இருந்தாங்க. அப்போ அதில் ஒரு பெண்ணு தான் இந்த தெபோராள். அவள் ஒரு தீர்க்கதரிசி, அவள் ஒரு நியாயாதிபதி. அப்போ அவங்க தன் பலத்தால் என்ன பண்ணாங்க? தன்னுடைய கைகளை பலப்படுத்தி கொண்டார்கள். அதாவது ஒரு பெண்ணு போய் ராஜா கிட்ட பேசணும் அப்படின்னா அந்த காலத்தில், இந்த காலத்துல பேச முடியாது. நம்ம சாதாரணமாக போய் சிஎம்ஐ பார்க்க முடியுமா? முடியாது. அதுக்கு எத்தனை பர்மிஷன் வாங்கணும்ல? யாருமே பார்க்க முடியாது. என்ன தான் நம்ம க்ளோஸாக இருந்தாலும் அவங்க வேலை செஞ்சாலும் சிஎம்ஐ பார்க்குறது கடினம். அதை விட ரொம்ப கிரிட்டிக்கலான நாட்கள் தான் எது? ராஜாக்கள் இல்லாத காலம், நியாயாதிபதிகள் ஆண்டு கொண்டிருந்த காலம், பழைய ஏற்பாட்டு காலம். அப்போ இந்த காலத்தில் தன்னுடைய கையை பலப்படுத்துகிறா. அப்போ நம்மளுக்கெல்லாம் பலன் இருக்கிறது. என்ன இருக்குது? பலன். அப்போ நம்ம அந்த பலனை யூஸ் பண்ணணும். எதுக்கு யூஸ் பண்ணணும்? தைரியமாக பேசுவதற்கு. தைரியமாக பேசினா போய் ரோட்டில் போய் நின்று சண்டை போடுவதற்கா? இல்லை, அதற்காக இல்லை. கடவுளுக்காக நிற்பது, குடும்பத்தை நடத்துவது, பிள்ளைகளை நடத்துவதற்கு நமக்கு என்ன வேணும்? தன்னுடைய பலத்தினாலே நம்முடைய கைகளை என்ன பண்ண வேண்டும்? பலப்படுத்த. நம்முடைய கையில் ஆண்டவர் பெரிய சக்தியை கொடுத்துருக்கிறார், தெரியுமா உங்களுக்கு? அப்போ நம்ம கையை யார் தான் பலப்படுத்தணும்? கர்த்தர் தான் பலப்படுத்த வேண்டும். கைகளை உயர்த்தி காலையிலேருந்து என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். அப்போ ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் நம்முடைய கைகளை என்ன பண்ணுவார்? அதாவது பெரிய ஒரு விழிப்புணர்வை தெபோராள் மூலமாக கர்த்தர் அந்த இடத்த கொடுத்தார். இந்த காரியத்திலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தலைமை பண்பை ஆண்டவர் தெபோராளுக்கு கொடுத்தாள். தலைமை பண்பு, அதாவது கணவனுக்கு அப்புறம் யார்? நம்ம குடும்பத்தில் தலைவர் யார்? கணவர். அதுக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கிறவங்க யார்? அவங்க சம்பாரித்து தான் போடுவாங்க. ஆனால் நம்ம குடும்பத்தை நிறைய பெண்கள் ஆண்கள் கொடுக்குற சம்பளத்தை வாங்கி குடும்பம் நடத்துகிறீங்க, ஓகேங்களா? நிறைய பெண்கள் ஆண்கள் நடத்துகிறாங்க. ஆனால் பெண்கள் அந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும்? அது ஒரு தலைமை பண்பு. அந்த தலைமை பண்பை வச்சு நம்ம எப்படி நடத்தணும்? குடும்பத்தை ஞானமாக நடத்தணும். அப்போ குணமுள்ள ஒரு பெண்ணாக இருந்தால் தான் அந்த தலைமை பண்பை கர்த்தர் நம்முடைய கையில் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. சரிங்களா? வேகமாக ஓடுறேன். அடுத்தது நீதிமொழிகள் 31:19. அது என்னென்னா, நானே படிச்சுட்டோமா? தன் கைகளை ராட்டினத்தினால் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். இதற்கு நான் தெரியான ஒரு அர்த்தம் சொல்கிறேன். தபித்தாள். யார்? தபித்தாள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். இதுக்கு வசனம் சொன்னா நியாயாதிபதிகள் 4:7 படிச்சிங்க 2வது பாயிண்ட்டுக்கு. 3வது அப்போஸ்தலர் 9:36 42 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அந்த அம்மாவை பற்றி 3 இடத்துல தான் எழுதப்பட்டிருக்குது. தபித்தாளுக்கு இன்னொரு பேர் இருந்தது. அவங்க பேர்னா தொர்க்காள். தொர்க்காள் அவங்க பவுல் ஊழியம் செஞ்ச காலத்தில் கூட இருந்தவங்க. அவங்க என்ன வேலை செஞ்சாங்க தெரியுமா? டைலரிங் தொழில் பண்ணியிருந்தாங்க. என்ன செஞ்சாங்க? நீங்கள் வேணால் படித்து பாருங்களேன். 39வது வசனம் படிங்களேன். எடுத்தீங்களா? அவங்க நற்கிரியைகளையும் தர்மங்களையும் இங்கே யாரை படிச்சிங்களே? படிமா.
அது இல்லைம்மா, நற்கிரியைகளை செஞ்சா துணிகளை அங்கிகளை வித்தா அப்படின்னு ஒரு வசனம் வருமே, 42 அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் படிங்க. ம் 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 இந்த வசனம் தான். ம் ம் பார்த்தீங்களா? நற்கிரியைகளை தருமங்களை செய்த ஒரு பெண்ணாக இருந்தால் யார்? விரல்களினால் கதிரை பிடிக்கும் என்று சொல்லி இங்கே இவர் எழுதுகிற, தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அதாவது முன்னெல்லாம் டைலரிங் எதில் பண்ணுவாங்க? தையல் எதில் தைப்பாங்க. இப்போ தான் மிஷின்ஸ்லாம் வந்துருச்சுல, கையில் தான் இப்படி பண்ணி தைப்பாங்கள்ல. அப்போது நற்கிரியைகளை தன்னுடைய, அதாவது நிறைய பேருக்கு அவள் செத்து உயிர்த்தெழுந்துட்டா. உயிர்த்தெழுந்த பின்பு பெண்கள்லாம் பாடுறாங்க. பேதுரு எழுந்து அந்த வசனம் பாருங்கள். அப்பொழுது விதவைகள் எல்லோரும் அழுது தொற்கால் தங்களோடு கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். அப்போது அவங்க செஞ்ச தர்மம் அவங்க இறந்த பிறகு சொல்லி என்ன பண்ணுறாங்க? அழுகுறாங்க. அதுக்கப்புறம் தான் பேதுரு என்ன பண்ணார்? துர்காலை, பேதுரு உயிரோடு என்ன பண்ணார்? துர்காலை எழுப்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நல்ல குணசாலியான பெண்ணாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? நற்கிரியைகள், அதாவது நல்ல கிரியைகளை நம்ம செய்வோம். அப்புறம் தர்மங்களை செய்வோம். நம்மளாலான உதவிகளை மற்றவர்களுக்கு என்ன பண்ணுவோம்? செய்வோம். நீங்கள் பார்த்துங்க, ஒன்றுத்துக்கும் ஒரு பாயிண்ட் நான் சொல்லின்னு வரேன். குணசாலியான பெண்கள் என்ன செய்வாங்க என்று சொல்லி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அதே வசனத்தின் மூலமாக. அப்போ தபித்தால் நற்காரியங்களையும் தர்மங்களையும் மிகுதியாக என்ன பண்ணா? செய்து கொண்டிருந்தாள். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படி தான் நினைக்கிறோம் இல்லை? ஆனால் நிறைய பேர் உதவி செய்கிறாங்க. அந்த குரூப்பும் இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட குரூப்பும் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளால் முடிந்த உதவிகளை என்ன பண்ண, நம்மளால் முடிஞ்ச ஒரு 10 ரூபா ஒரு ஏழைக்கு நம்மளால் கொடுக்க முடியுமா முடியாதாம்மா? அதை நம்ம செய்யலாம். ஒரு ஏழை பிள்ளையுடைய படிப்புக்கு அவனுக்கு 10,000 செலவாகுது, 1000 ரூபாய் நம்மளால் கொடுக்க முடியும். கொடுக்க முடிஞ்சவங்கள நான் சொல்கிறேன், கொடுக்க முடியாதவங்கள விட்டுருங்க. கொடுக்க முடிஞ்சவங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு உதவி செய்யலாம். அப்போ இந்த மாதிரி தர்மங்களை யார் செய்தது? தபித்தாள். அப்போ தபித்தாளை போல நம்ம குணசாலியான பெண்ணாக இருக்க வேண்டுமானால் தர்மங்களையும் நற்கிரியைகளையும் என்ன பண்ணோம்? செய்ய வேண்டும். 4வது ஒரு காரியத்துக்கு போயிடலாம். நீதிமொழிகள் 31:11 அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். என்னது? அவருடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். இதுக்கு நான் எக்ஸாம்பிள் யாரை சொல்கிறேன் தெரியுமா? எஸ்தரை சொல்கிறேன். யார்? எஸ்தர். இப்போது நம்மளை எல்லாரையும் நம்ம வீட்டுக்காரங்க நம்புவாங்களா? நம்புவாங்கன்னு சொல்லுங்கம்மா. அப்படியே வேவாக கவனிக்காதீங்க, கொஞ்சம் பேசுங்க. என்னம்மா வெளியில் சகோதரிமார்கள் நம்புவாங்களா உங்கள் வீட்டுக்காரங்க? சந்தோஷம், ரொம்ப நல்லவங்க எல்லாருமே. நம்ம கணவன்மார்களாம் யார்? ரொம்ப நல்லவங்க, அதனால் நம்மளை நம்புவாங்க. சரி, ஓகே. அப்போ அவள் புருஷன் கிண்டலாக சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறேன். நம்ம வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க? நம்மளை நம்புகிறாங்க. அப்போது நம்பும்போது எஸ்தர் இதற்கு உதாரணமாக நான் சொல்கிறேன். எஸ்தர் பார்த்திங்கன்னா, எஸ்தர் சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆகாஸ்வேரு ராஜா, மொர்தேகாய் ஆமான் 2 கேரக்டர் இருக்கிறாங்க. ஆமான் வந்து மொர்தேகாயை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சிருந்தான். ஆனால் மொர்தேகாயுடைய மகள் தான் யார்? இந்த எஸ்தர். இந்த எஸ்தர் எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துட்டார். அவர் ராஜாத்தையே கொண்டு வந்துட்டார். ராஜா அந்த காலத்தில் ராஜாக்குள்ளே பர்மிஷன் வாங்கி போனால் ஒய்ஃப் கூட போகக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு? அது ஒய்ஃப் கூட பர்மிஷன் கேட்டுங்க தான் எங்கே போனோம்? உள்ளே போனோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எஸ்தர் போகிறாங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14 16 வீட்டில் போய் படிச்சிங்க. எஸ்தர் 5 2 3 5 அது மட்டும் எனக்காக வாசிங்க. எஸ்தர் 5 அவங்க பார்த்தீங்கன்னா ராஜா கிட்ட பர்மிஷன் வாங்கின்னு உள்ளே போகிறாங்க. அப்போ ராஜாத்தியே வா அப்படின்னு ஆகாஸ்வர் ராஜா கூப்பிட்டு உள்ளே போனோடனே செங்கோலை நீட்டுறாரு. உனக்கு என்ன வேணும் கேளு, உன் வேண்டுதல் என்ன பண்ணோம்? அப்போது அந்த அகாஸ்வர ராஜா தன்னுடைய மனைவியாக எஸ்தரை என்ன பண்ணாங்க? நம்பினாங்க. அப்போ நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாக புருஷங்கிட்ட ஃபஸ்ட்டு நடந்துக்கணும். செகண்டு, ராஜா கிட்ட போகிறதுக்கு அவளுக்குள்ளே என்ன இருந்தது தெரியுமா? ஒரு தைரியம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? தைரியம், அப்புறம் துணிவு, அப்புறம் ஜப வாழ்க்கை காணப்பட்டது. எஸ்தருக்குள்ளே 3 குவாலிஃபிகேஷன் இருந்தது. என்ன சொன்னீங்கன்னா தைரியம். ராஜா கிட்ட போனோன்னா என்ன வேணும்? நமக்கு தைரியம் வேணும். சிஎம்ஐ போய் சாதாரணமாக பார்க்க முடியுமா? நம்ம இப்போ வராருமா, அவர் ரோட்டில் வராரு, கை கொடுத்து சார் பிரைஸ் அலாட் சார், வணக்கம் சார் அப்படி நம்மளால சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அப்போது அந்த தைரியம் யாருக்குள்ளே இருந்தது?
எஸ்தருக்குள்ளே இருந்து ஒருவேளை மனைவியாக கூட இருந்தால் கூட, ராஜாத்தியாக இருந்தால் கூட பர்மிஷன் இல்லாமல் உள்ளே போகக்கூடாது. ஆனால் அந்த தயவை கர்த்தர் அந்த ராஜா உள்ளத்தில் ஆண்டவர் ஏற்படுத்தி என்ன பண்ணாங்க, அவங்க போய் பார்த்தாங்க. அப்போ தைரியத்தையும் ஆண்டவர் துணிவையும், அவளுக்குள்ளே ஒரு ஜப வாழ்க்கை இருந்ததில்ல. அவளுக்கு என்ன தெரியுமா, எப்படியாவது என்னுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை. யூத ஜனங்களை அழிப்பதற்காக தான் அந்த ஆமான் பல திட்டங்களை போட்டு கொண்டு இருந்தான். இது பெரிய ஸ்டோரி, நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் நேரம் எல்லாத்தினால, சரிங்களா? அப்போது அந்த அகாஸ்வேரு ராஜா இந்த ஆமானை கூடவே வச்சுருந்தார், மொர்தேக்காயை ஒதுக்கி வச்சுருந்தார். ஏன்னா அவன் யூதன் என்று சொல்லி அந்த யூதனை எப்படியாவது உயர்த்தணும், எங்கள் ஜனங்க காக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எஸ்தர் தைரியமாக ராஜா கிட்ட போகிறாங்க. ரெண்டாவது துணிச்சலோடு பேசுகிறாங்க. பேசுகிறதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும்ல. நம்ம பெண்கள்லாம் சூப்பராக பேசுவோம். என்ன பேசுவோம்? தைரியமாக பேசுவோமா? யாருன்னா பயப்படுறவங்க இருக்கிறீங்க இங்கே வீட்டுக்காருக்கு? இல்லைல்ல, சரி. அடுத்தது சரி, அதை விட்டுருங்க. தைரியம் நமக்கு இருக்குது, ஓகே. துணிவு இருக்குது, ஓகே. ஆனால் அடுத்த 3rd பாயிண்ட், ஜப வாழ்க்கை நமக்குள்ளே இருக்குதா? உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படலை? எத்தனை புருஷன்மார்கள் ரட்சிக்கப்படலை? எத்தனை அம்மா அப்பாங்க ரட்சிக்கப்படலை? எவ்வளோ பிள்ளைங்க ரட்சிக்கப்படலை? என்னைக்காவது 3 நாள் உபவாசம் இருந்து அள்ளும் பகலும் அழுது ஜோம் பண்ணியிருக்கிறீங்களா? என் ஜனம் அழிக்கப்படுது, என் கணவர் அழிக்கப்படுறார், என் கணவர் பாவத்தில் இருக்கிறார், என் பிள்ளைங்க பாவத்தில் இருக்கிறாங்க என்று சொல்லி என்னைக்காவது அழுதுருக்கிறீங்களா? ஆனால் எஸ்தர் 3 நாள் அல்லும் பகலும் அவங்க ராஜாத்தி புசியாமலும் குடியாமலும் இருந்து என்ன பண்ணாங்க? ஜபம் பண்ணாங்க. ஜபம் பண்ண பிறகு தான் மொர்தேக்காய் ஸ்க்ரூ பண்ணினே இருக்கிறார். அப்போ இங்கே கேட்கப்படுகிற வசனங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? உட்கொள்ளணும், கொண்டு அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற கணவன்களை ரட்சிப்பார், பிள்ளைகளை ரட்சிப்பார், குடும்பத்தாரை ரட்சிப்பார். அப்போ ரட்சிக்கப்பட்ட நம்மளே சரியில்லை அப்படின்னும் போது எப்படி ரட்சிப்பு வரும்? அப்போ எஸ்தர் ராஜாத்தி மாதிரி ஜப வாழ்க்கை நமக்கு வேணும். அப்போ நம்ம புருஷன் ஒரு வேளை புருஷனுங்க அதாவது உங்களை நம்புகிற மாதிரி நடிக்கலாம், ஓகேங்களா? ஆனால் அவங்க உண்மையாக உங்களை என்ன பண்ணணும்? 100% நம்பணும். அதற்காக ஜப வாழ்க்கை நம்மளுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுகிறது. அப்போ அந்த அகாஸ்வேரு ராஜாவின் மூலமாக, எஸ்தருடைய தைரியத்தின் மூலமாக, துணிவின் மூலமாக, ஜப வாழ்க்கையின் மூலமாக யூத ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அது 5 வீட்டில் போய் படித்து பாருங்கன்னா 5 2வது வசனம், 3வது வசனம், 3லேருந்து 5 வசனங்களே படித்து பாருங்கள். அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போயிடுறேன். நீதிமொழி 7 பாயிண்ட் எழுதி வந்துக்கிறேன். இப்போ நான் 5வது வரேன், ஓகேங்களா? முடிச்சிடுறேன். நீதிமொழிகள் 31:27. ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லணுன்னா 1 மணி நேரம் பேசலாம். எஸ்தரை பற்றி 1 மணி நேரம் பேசுவேன், ரெபேக்காலை பற்றி 1 மணி நேரம் பேசுவேன், சரியா? அதனால் இப்போ எல்லாத்தையுமே சுருக்கிறேன். எல்லாத்துக்கும் 5 நிமிஷம் தான் டைம் கொடுக்குறேன் நான். பாருங்கள், இங்கே அவள் சோம்பலின் அப்பத்தை புசிக்கக்கூடாது. குணசாலியான பெண்ணு சோம்பலாக இருக்கக்கூடாது. எல்லா பெண்களும் எத்தனை மணிக்கு ஏஞ்சிக்கணும்? 5 மணி, 4 மணி, 6 மணி. சூரியன் உதித்த பிறகு எழுந்துக்கிற பெண்கள் எல்லாருமே சோம்பேறிகள் தான், சரியா? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாகவே எழுந்துக்கிறவள் தான் சுறுசுறுப்புள்ள பெண். இங்கே சோம்பலின் அப்பத்தை, குணசாலியான பெண் சோம்பலின் அப்பத்தை புசிக்கிறவங்களா இருப்பாங்களா? இல்லை. நம்ம வீட்டுக்காரர், நம்ம பிள்ளைங்களாம் எழுந்ததுக்கு முன்னாடி எந்த மனைவி எழுந்துக்கிறாளோ அவள் தான் சுறுசுறுப்பான பெண். நீங்களே மார்க் போட்டுங்க. நீங்களாம் எப்போ எழுந்திக்கிறீங்க எனக்கு தெரியாது, நான் எப்போ எழுந்திக்கிறேன்னு எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியும், சரிங்களா? அதனால் நான் உங்களுக்கு மார்க்கோ நீங்கள் எனக்கு மார்க்கோ போட தேவையில்லை, கர்த்தர் அறிவார் எல்லாவற்றும் இல்லை. அப்போ நீங்கள் ஒரு வேளை சூரியன் உதித்த பின்பு எழுந்துக்கிற பெண்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்போவுமே தரித்திரம் இருக்கும், சோம்பலின் அப்பந்தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் மனசில் வச்சுங்க, பைபிள் வசனம் சொல்கிறத கவனிங்க. இதற்கு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறது ரெபேக்கால். யார்? ரெபேக்கால் அவகிட்ட நிறைய குணங்கள் சொல்லலாம். ஆனால் அவள் சுறுசுறுப்பு பெண்ணாக இருந்தாள். எப்படின்னா, எலியேசர் பொண்ணு பார்க்க வராரு. தன்னுடைய எஜமானாகிய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்க வருகிறார். வரும்பொழுது அவர் ஒரு அடையாளத்தை கேட்டுக்கொண்டு வருகிறார். என்ன கேட்டுன்னு வராரு? எனக்கும் என் ஒட்டகங்களுக்கும் தண்ணி வார்க்கிற பெண் அவள் தான் என்னுடைய எஜமானுக்கு மனைவி என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து கொண்டு வருகிறார். நிறைய பெண்களை அவர் பார்த்துருப்பார்ல, ரெபேக்கால் பார்க்குறதுக்கு முன்பாக நிறைய பெண்களை அவர் பார்த்துருப்பார். அப்போ எதிர்க்க வந்தவுடனே அப்போ எலியேசர் கேட்குறாரு. இந்த சம்பவம்லாம் நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன்னா, எலியேசர் கேட்குறாரு, நீ யாருடைய பெண்? அப்போ சொல்கிறா, நாகோர் பெற்ற பெத்துவேலின் குமாரத்தி ஆகிய ரெபேக்கால் எப்படி சொல்லி அவர் பெரிய அடமொழியோடு அவள் சொல்கிறா. அப்போ சொல்லிவிட்டு அவளே சொல்கிறா,
உங்களுக்கு நான் தண்ணி கொடுக்குறேன். அவள் குடத்தில் என்ன பண்ணுறா, தண்ணி தூக்கின்னு வரா. அந்த காலத்துலலாம் தண்ணி ஆழமாக இருக்குமா, அது ஒரு மாதிரி தோணி மாதிரி போட்டு என்ன பண்ணுவாங்க, தண்ணி எடுப்பாங்க. அதில் வந்து கொஞ்சம் தண்ணி தான் வரும், ஃபுல்லாக எடுப்பாங்க, அதில் பாதி தண்ணி தான் வரும். கிராமத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அத்தனை ஒட்டகங்களுக்கும் தண்ணி வார்த்தா, அந்த எலேசருக்கும் தண்ணி கொடுத்தா. இவர் சொல்லவே இல்லை ஒட்டங்களுக்கு குடிக்க கூடன்னு அவர் கேட்கவே இல்லை. ஆனால் அவர் பண்ணின்னு வந்த அந்த அடையாளத்தை அவள் நிறைவேற்றிட்டா. அப்போ இவள் தான் என்னுடைய எஜமானுக்கு ஏற்ற மகள் என்று சொல்லி ரெபேக்கால என்ன பண்ணாங்க, சுறுசுறுப்புள்ள பெண்ணாக இருந்தால் உனக்கு ஆசீர்வாதங்கள் ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். ரெபேக்கா நகைலாம் போட்டுன்னு போலம்மா கல்யாணத்துக்கு. அவங்க அப்பாலாம் போடல நகை, ஈசாக்கு போட்டு எலேசர் போட்டு நகைகளாம் கொடுத்து அந்த மகளை என்ன பண்ணார், தன்னோட வீட்டுக்கு மருமகளாக கூட்டி கொண்டு போனார். தன்னுடைய எஜமானுக்கு மருமகளாக கூட்டி கொண்டு போனார். யார்? இந்த ரெபேக்கால எலேசர் கூட்டி கொண்டு போனார். அப்போது நம்ம சோம்பலின் அப்பத்தை என்ன பண்ணக்கூடாது, புசிக்கக்கூடாது. அதற்கு பதில் சுறுசுறுப்புள்ள பெண்களாய் இருக்க வேண்டும். சில பெண்கள் நல்ல வேலை செய்கிறாங்க நம்ம சபையில், நானே கண்டுபிடிச்சிடுவேன். சும்மா உட்காரவே கூடாது வீட்டில், எறும்பு மாதிரி என்ன பண்ணும், சுற்றினே இருக்கும். நீதிமொழிகள் 6 சொல்லப்பட்டிருக்குது, எறும்பிடத்தில் போய் உன் வழியை என்ன பண்ணு, கற்றுக்கொள். தரித்திரத்தோடு இருந்தால் வறுமை வரும் வீட்டில். அதனால் சுறுசுறுப்புள்ள பெண்களாக இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 24வது அதிகாரம் 16லேருந்து 20 வசனங்களை நீங்கள் குறிச்சிங்க. அடுத்தது 6வது காரியம் நீதிமொழிகள் 31:18. தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவில் அவள் விளக்கு அணையாதிருக்கும். யாருடைய விளக்கு அணையாதிருக்கும் அம்மா? இருட்டே நம்முடைய வாழ்க்கையில் வராது. அவனுடைய பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்ன ஆசீர்வதிப்பார்? குணசாலியான பெண்ணானே இருந்தீன்னா உன்னுடைய பிஸ்னஸ், நீ என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸை கர்த்தர் என்ன பண்ணுவார், வியாபாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுதான் சாலமோன் ஞானி சொல்கிறார். எக்ஸாம்பிள் இதுக்கு யாருன்னா லிடியால். ஃபஸ்ட்டு யாரை சொன்னேன்? அபிகாயில் 2, தெபோரால் 3, தபித்தாள் 4, எஸ்தர் 5, ரெபேக்கால். சரி, அடுத்து அவங்ககிட்ட இருக்க குணம் அடுத்தது கேட்பேன். லீதியாள். அடுத்தது யார்? லீதியாள். லீதியாள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துலேருந்து நம்ம பார்ப்போம். பவுல் வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டும் பொழுது அவருடைய இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணார், திறந்தார். பாருங்கள், அவங்க பைபிள் குவிஸில் கேட்டாங்களே அந்த கொஸ்டின்ஸ்லாம், துர்காலை பற்றி சொன்னாங்களா, லிடியாவை பற்றி சொன்னாங்களா, அந்த லிடியா தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இருதயத்தை திறந்தது மாத்திரமல்ல, அவங்க வந்து ரத்தாம்பரம் விற்கல ஒரு பெண். படித்து பாருங்கள், ஒரே ஒரு வசனம் எனக்காக படிங்க. கர்த்தருடைய இருதயத்தை திறந்தார். பிஸ்னஸ் பவுலுடைய ஊழியத்திற்கு ரொம்ப உதவியாக இருந்தவள் இந்த லிடியா. தன் வீட்டை திறந்து கொடுத்தா, ஜெபம் நடத்துவதற்கு தன் வீட்டை என்ன பண்ணா, திறந்து கொடுத்தா. சரி, ஊழியத்தை தாங்கின ஒரு பெண்ணாக இருந்தால் லீதியாள். எடுத்தீங்களா? தேவனை வணங்குகிறவள், ரத்தாம்பரம் விற்கிறவள். அப்போ நான் பிஸ்னஸ் உமன் தானே அவா. அப்போ அந்த பெண்ணு தன்னுடைய பிஸ்னஸால் ஒரு குணவதியாக இருந்தா. நீ குணவதியாக இருந்து நீ பிஸ்னஸ் பண்ணினா உன் பிஸ்னஸை கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். 7வது ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன், ரொம்ப டயர்டாயிட்டிங்க போலகுது எல்லாருமே. நீதிமொழிகள் 31:12. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல, நன்மையே செய்கிறாள். குணமுள்ள ஸ்திரீ தன் கணவனுக்கு நன்மை தான் செய்வாங்க. போய் ஊரெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நிறைய பெண்களுக்கு அந்த குணம் இருக்குது. தன்னுடைய கணவனை பற்றி என்ன சொல்கிறது, குறை கூறுவது. அவன் அடங்காதவனாக இருக்கட்டும், குடிக்காரனாக இருக்கட்டும், அட்டூழியனாக இருக்கட்டும், சொல்கிறதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிங்க. நம்ம போய் நம்ம வீட்டுக்காரர் ரோட்டில் போய் சொல்லிவிட்டு அவர் கூட நாளைக்கு ஒன்றா போனால் எப்படி? வீட்டுக்காரை பற்றி தவறாக என்ன பண்ணக்கூடாது, எங்ககிட்ட சொல்லலாம், நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அதுமாதிரி சின்சியராக யார் நம்மளை பற்றி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அவங்கக்கிட்ட போய் என்ன பண்ணலாம், சொல்லி ஜெபம் பண்ணுக்கா அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக இதுக்கு ரோடு மெனக்கட்டு வீட்டில் வாசலில் வந்து உட்காந்துங்கன்னு எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணுறது, தன்னுடைய புருஷனை பற்றி குறை சொல்லவே கூடாது. நம்ம உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையல்ல. அவனா யார்? வீட்டுக்கார். நீதிமொழிகள் 31:12. குணமுள்ள ஸ்திரீ ஒரு நாளும் தன்னுடைய கணவனுக்கு தீமையை என்ன பண்ண மாட்டா, செய்ய மாட்டா. நிறைய பெண்கள் நான் சபையில் பார்த்துருக்குறேன், தன்னுடைய கணவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க, தன் கணவன் மேலே பிராது சொல்ல மாட்டாங்க. ஆனால் நிறைய பெண்கள் சொல்கிறாங்க. ஆனால் நான் ஜெபம் பண்ணுவதற்காக என்கிட்ட சொல்கிறாங்க, அது என்னோட நிறுத்திங்க. ஆனால் மற்றவங்ககிட்டலாம் போய் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. கல்லானாலும் கணவன்
ஃபுல் ஆனாலும் கணவன்ல, அதனால் அதை மைண்டில் வச்சுங்க. அதனால் நம்ம கணவரை பற்றி நம்ம போய் யார்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நல்ல ஃபோக்கஸ் பண்ணி வைங்க. அவங்க எல்லாருக்குமே நல்லவங்களாகவே தெரியட்டும், நமக்கு கெட்டவங்களாக இருக்கட்டும். ஓகேங்களா? யாருக்கு? எல்லாருக்கிட்டையுமே எல்லா கெட்ட குணங்களும் இருக்குது, நல்ல குணங்களும் இருக்குது. ஆனால் நம்ம நல்ல குணத்தை மட்டும் என்ன பண்ணணும், பார்க்கணும். ஓகேங்களா? கெட்ட குணத்தை பார்க்கணும். கெட்டது செய்கிறாங்களா, நீ 4 ரூமுக்குள்ளே அவங்கள திட்டி என்ன பண்ணிக்கோ, ஆனால் ரோட்டுக்குள்ளே என்ன பண்ணாத, கொண்டு வராது. புரியுதுங்களா? அதை மனசில் வச்சுங்க. இதற்கு உதாரணம் அதே அவங்க சொன்ன ஒரு மகள் தான் சிப்போராள். சிப்போராள் பார்த்தீங்கன்னா மீதியான் தேசத்துலேருந்து மோசே கல்யாணம் பண்ண ஒரு பெண். அந்த மோசே விருத்த சேதனம் பண்ணப்படாத அந்த சிப்போராளோடு கூட ஐக்கியம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கினார். அவர் பார்வோனுடைய அரண்மனையில் வளர்க்கப்பட்டதுனால இந்த அம்மா வனாந்திரத்தில் 40 வருஷம் அவங்க கூட இருந்தாங்க, ஆடு மேய்ச்சிருந்தாங்க. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பார்வோனுக்கு முன்பாக நீ என்ன பண்ணு போனோம் அப்படின்னு சொன்னவொடனே இப்போ இவர் மோசே தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியும் கூட்டிக் கொண்டு போகிறார். 4ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 4:19 23 25 வரலும் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு அங்கே தெரியும் வசனம். குறிச்சிங்க, வீட்டில் போய் படித்து பாருங்கள். சரிங்களா? எத்தனை பேர் படிக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன், படிக்காதவங்களுக்காக நான் சொல்ல, படிக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். குறிச்சிங்க. யாத்திராகமம் 4:19 23 வரலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை வழியில் சந்திக்க வராரு. சந்திக்க அவனை சாகடிக்க வராரு. யாரை? மோசேயை ஆண்டவர் சாகடிக்க வராரு. ஏன்னா அவன் விருத்த சேதனம் பண்ணப்படல. அந்த காலத்தில் ஒரு கட்டாயம் இருந்தது, கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணோம், விருத்த சேதனம் பண்ண வேண்டும். விருத்த சேதனம் பண்ணலை, அதாவது சரீர பிரகாரமாக விருத்த சேதனம் பண்ணப்படணும். விருத்த சேதனம் இப்போ முஸ்லீம்ஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவாங்க. அந்த காரியம்தான் இங்கே மோசே பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவங்களோட பிள்ளைக்கு என்ன பண்ணல. அதனால் கர்த்தர் வழியில் சந்தித்து அவனை கொல்ல வந்தார். அப்போ யார் தெரியுமா தடுத்தது? சிப்போராள் பார்த்துனே இருக்கிறா, கூட இருந்தாலே அவள் பார்த்துனே இருக்கும்போது ஒரு கல்லை தூக்கி அவங்க மக மேலே அடித்த உடனே அந்த தோல் பிஞ்சு போய் குழந்தை விருத்த சேதனம் பண்ணப்பட்ட உடனே கர்த்தர் தன்னுடைய கையை நிறுத்திட்டார். அப்போது சொல்கிறா அவள் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ரத்த சம்பந்தமான புருஷன். அவங்க எடுத்துகிட்டு வந்து அதே கொஸ்டின் படிங்க, நீ ரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொல்லி தன்னுடைய கணவனுடைய உயிரை காப்பாற்றினார். எத்தனை பேர் கணவனுடைய உயிரை நம்ம வாங்குகிறோம்? கணவனுடைய உயிரை என்ன பண்ணோம், காப்பாற்றுகிற பெண்ணாக இருக்கணும். படிமா. ரெண்டு இடத்துல வருது அந்த வசனம். நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். நீ எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன், அதாவது தன்னுடைய புருஷனை காப்பாற்றின ஒரு பெண்ணாய் அவள் இருந்தாள். அப்போது ஒரு குணசாலியான பெண்ணு எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கணும்? புருஷனை விட்டு கொடுக்கக்கூடாது, எந்த இடத்துலையும் புருஷனை காப்பாற்றுற பெண்ணாக இருக்கணும். போய் அம்மா வீட்டில் போய் புருஷனை பற்றி தப்பாக என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நமக்குலாம் அது நிறைய குணம் இருக்குது இல்லை? புருஷனை பற்றி என்ன பண்ணுவோம், தப்பாக சொல்லுவோம். யார் வீட்டில்? அம்மா வீட்டில். அம்மா வீட்டை சார்ந்தவங்ககிட்ட சொல்லுவோம். அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. எங்கள் வீட்டில் நடக்கிறத நான் சொல்கிறேன், சரிங்களா? அதனால் நம்ம லாஸ்ட் வரலும் நம்ம கூட இருக்க போகிறது யார்? நம்முடைய கணவர் தாம்மா. நம்முடைய அம்மா அப்பாலாம் இல்லை, தெரிஞ்சுங்க. அம்மா அப்பாலாம் கல்யாணம் பண்ணதும் நம்மளை விட்டுருவாங்க. ஆனால் கணவனை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணவே கூடாது, புரியுதா? அதனால் இருக்கும்பொழுது அவங்களுடைய காரியத்தை நம்ம ஜாக்கிரதையாக கை கொண்டோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வரல ஆசீர்வாதமாக இருக்கலாம். இந்த சிப்போரால் தன்னுடைய புருஷனுடைய உயிரை என்ன பண்ணா, காப்பாற்றினாள். அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். யார் அது? நான் குணசாலியான பெண். அடுத்தவளோட பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நம்ம குணசாலியான பெண்ணாக இருந்தால் லீதியாலை போல கர்த்தர் நம்முடைய பிஸ்னஸை ஆசீர்வதிப்பார். ரெபேக்காலை போல சுறுசுறுப்புள்ள பெண்களாக இருங்கள். எஸ்தரை போல தைரியமும் துணிவும் ஜப வாழ்க்கையும் உள்ள பெண்களாக இருங்கள். தபித்தாளை போல தர்மம் செய்கிற பெண்களாக இருங்கள். தெபோராளை போல தைரியமுள்ள தலைமை பண்பு உள்ள பெண்களாக இருங்கள். அபிகாயலை போல ஞானமுள்ள பெண்களாக இருங்கள் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துறேன். நீங்கள் புத்திசாலியாக இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தரே உங்களுக்கு துணையாக இருந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பார் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். ஓவர் டு பாஸ்டர். சரி, அடுத்தது நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். டைம் ஆனதுனால எனக்கு ஒன்றுமே புரியல. சகோதரி சங்கை காணிக்கை பாடல் பாடுவாங்க. அதோடு முடியுது ஆசீர்வாத ஜபம். வேறு யாருன்னா சகோதரிங்க வந்துக்கிறீங்களா?
ப்ரைஸ் தரேன்